இன்னைக்கு எங்கட இளைஞர்கள, யுவதிகள இதிலிருந்து பாதுகாக்கணும். அவங்க நிம்மதியா, சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு தேவைப்படுது. இது தெரியாம இந்த பாவங்கள்ல அவங்க விழுந்து சோதிக்கப்படுறது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை குறைவு, படிக்கிறதுல ஃபோக்கஸ் இல்லாம போறது. அ அதேபோல மன நெருக்கடி, அ எங்சைட்டி, அதேபோல டிப்ரஷன் இப்படியான விஷயங்கள். இது எல்லாத்திலயும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்ல சார் வமன் அஅரது அன் திக்ரி ஃபைனலஹு மஈஷத்தன் தன்கா. யார் எங்க உபதேசத்த புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்றதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க அது புரியாம இருக்கிறாங்க. எனவேதான் இந்த ஒரு விஷயத்துல மாட்டுப்படுறவங்க எப்படி தப்பிக்கலாம்ங்கிற ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அத நாங்க பார்த்து இத முடிச்சுக் கொள்வோம். அதுல முக்கியமாக முதலாவது ஒருவர் இந்த ஒரு சோதனையில அகப்பட்டுக் கொள்றாரு. இப்ப இன்றைய காலத்த எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலோட காலத்துல ஹலால்ட கதவு திறப்பட்டிருந்துச்சு. ஹராம்ட அந்த கதவு இறுக்கமா மூடப்பட்டிருந்துச்சு. அவங்கள்ட்ட நீங்க ஒரு ஹராம் ஒண்ணு செய்ய நெனச்சா, சஹாபாக்கள் காலத்துல கஷ்டம். ஏன் பெண்கள் அ என்ன உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணி ஹிஜாப் போட்டுட்டு வருவாங்க. அழகா முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வருவாங்க. அதேபோல அ ஆணும், பெண்ணும் தனிச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்த மாட்டாங்க. அ ஏன் ஆணும், பெண்ணும் தனிச்சு இந்த 3வது ஷைத்தான்ங்கிறத அவங்க உறுதியா நம்பினாங்க. அதேபோல ஆணும், பெண்ணும் கலக்கிற ஒரு செட்டப் அவங்கள்ட்ட இல்ல. ஒரு யுனிவர்சிட்டி மாதிரியோ, இப்ப இருக்க டியூஷன் மாதிரியோ ஒரு செட்டப் அங்க இல்ல. அ இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வைய தாழ்த்திக் கொண்டாங்க. அவங்க ஏதோ நடந்தா கூட கல்லெறிஞ்சு கொலை செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கும்போது, அவங்களோட உள்ளத்துல அந்த கொடூரம் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணா இப்படி நடக்குமேன்னு சொல்லி. எனவே, அந்த சமூகத்துல ஹராம்ங்கிற அந்த பாதை இறுக்கமாக மூடப்பட்டிருந்துச்சு. எனவே அத நாங்க பார்க்கிற ரசூலோட வரலாற்றுல கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டவங்க 2 பேர் தான். சரியா? ஆனா இன்றைக்கு உலகத்துல எவ்ளோ இது நடக்குது. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவர பேர் ஸ்டீஃபனோ என்னைய ஒரு பேர் உண்டு. இந்த அமெரிக்காவுல என்னைய ஒண்ணு செஞ்சு மாட்டுப்பட்டிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவங்க, இவங்க, பில் கேட்ஸ் யாரெல்லாம் பெரிய பிரபலம் அப்டி நெனச்சீங்களோ, இந்த டியூஷன்ல, மோட்டிவேஷன் கிளாஸ்ல எல்லாம் அவங்களோட பேர் தான். பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இன்றைக்கு அவங்களோட மத்த பக்கத்த எடுத்து பார்த்தா, மிக மோசமாக அவங்க சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப உலகத்துல. நீங்க Facebook எங்க எடுத்தாலும் இப்ப அதான் நியூஸ். சரியா? எத்தனையோ 2000 வீடியோ 1,00,000 எத்தனையோ ஃபோட்டோ 3,00,000 ஃபைல் மொத்தம் 40,00,000 ஃபைலாம். அப்ப இப்படியெல்லாம் போய்க்கொண்டிருக்குன்னு சொன்னா, சரியா? ஏன்னா இன்றைய காலத்துல ஹலால்ல அ அந்த ஹராம்ல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? தொறந்து வச்சுக்கிறோம். நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போனீங்கன்னா, ஹராம்ங்கிற வாசல் குளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நல்ல என்ன விலகக்கூடிய ஒரு கடினமான பூட்டு போட்டிருக்கும். அத நீங்க தொறந்துட்டு போற கஷ்டம். ஆனா ஹலால்ட பாதை தொறந்து இருந்துச்சு. திருமணம் எளிமையா நடக்கும். ஆ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவங்க நபி அவங்கள கூட செல்லாம திருமணம் நடத்தினாங்க. அப்படி அவங்க நெனச்சாங்கன்னா டக்குனு நடந்துரும். மகர் தொகை குறைவு, சீதனம் இல்ல. ஆனா